வசந்தன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வசந்தம் டிவியின் சுகவாழ்வு நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உங்களது சுக வாழ்வு சம்பந்தப்பட்ட பலவிதமான சந்தேகங்கள், கேள்விகள், பிரச்சனைகள் பற்றி உலகின் பல பாகங்களிலிருந்து பல வைத்தியர்கள், அதாவது ஆற்றலும் அனுபவமும் அறிவும் பெற்ற பல வைத்தியர்கள் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்குவதற்கு நாடியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இங்கு வந்திருப்பவர் சவுதி அரேபியாவின் அதாவது இயற்கையான மாற்று வைத்தியங்களுக்கான அரேபிய நிலையத்தில் கடமையாற்றுகின்ற டாக்டர் எச்.எம். ராஃபிக் அவர்கள். வணக்கம் டாக்டர் ராஃபிக். டாக்டர் நஜிமுதீன் அவர்களே, நன்றி. இப்பொழுது அதாவது நாங்கள் இன்றைக்கு பேச இருக்கின்ற விஷயம், நான் நினைக்கின்றேன் இந்த அதிகமாக நான் அறிந்த வரையில் பேசப்படாத ஒரு விஷயம் சம்பந்தமாக, அதாவது நீங்கள் இரிடாலஜி அல்லது இரிடியாலஜி என்று கூறப்படுகின்ற ஐரிஸ், கண்ணினுடைய ஐரிஸ் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் நினைக்கின்றேன். அந்த வகையில் முதலாவதாக நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஆம், நான் இலங்கையில் கல்வி கற்று வெளிநாட்டில் இந்த மாற்றுமுறை வைத்தியத்தை ஒரு உயர்நிலையை அடைந்து இதில் மிகவும் உச்சநிலை அடைந்து ஐரிஸ் டயக்னோஸ் என்று இரிடியாலஜி என்று இந்த கல்வியை கற்று இதில் இருந்து எப்படி நோய்களை அறிவது என்பதற்காக வென்று ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை, ஒரு மெதடை நான் ஆண்டு இந்த மெதடாலஜியினால் மக்களுக்கு, நோயாளிகளுக்கு எப்படி பலன் கிடைக்கும் என்றதை ஒரு ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் டாக்டர் நஜிமுதீன் அவர்களை நான் சந்தித்த போது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். எனக்கும் நாங்கள் படிக்கும் காலத்தில் இருந்து டாக்டர் நஜிமுதீன் அவர்களை எனக்கு தெரியும். நாங்கள் இப்பொழுது அந்த இரிடியாலஜி என்றால் என்ன, அது எப்படி, அதாவது முதலாவதாக நான் இந்த கண்ணினுடைய கருவிழியை சுற்றி இருக்கின்ற அந்த பிசிர் தசை என்று சொல்வார்கள். இந்த பிசிர் தசை தான் உண்மையாகவே ஐரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அதாவது இரிடாலஜி என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்துக்கான முக்கியமாக இருக்கின்ற உடலினுடைய ஒரு அங்கம். இந்த வகையில் இந்த இரிடாலஜி என்று நீங்கள் குறிப்பிடுவது எதனை என்று குறிப்பிடுவீர்களா? ஆமாம், உடம்பில் கண்கள் இரண்டு ஒன்றது, வலப்பக்கம் இடப்பக்கம். இந்த கண்ணில் உள்ள கதிராளியை வைத்து நம் நோய்களை எப்படி அறிவதுதான் எங்களோட நோக்கம். ஆகவே இந்த கண்ணின் கதிராளி வலப்பக்கம் இடப்பக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டு. இந்த கதிராளியை நாங்கள் இந்த கதிராளி சார்ட் என்று சொல்லுவோம். ஒரு ரேடியாலஜி எப்படி அந்த சில இடங்களிலே கண்டுபிடிக்கின்றார், அதே மாதிரியாக இந்த சார்ட்டை வைத்து நாங்கள் எந்த அங்கம் எங்கே உண்டு என்றதை வைத்து நாங்கள் அறிவோம். ஆனால் இந்த கதிராளியை வைத்து நாங்கள் உடம்பில் உள்ள அவருடைய பலவீனம், எங்கே அந்த அங்கங்கள் பலவீனமாக இருக்கின்றது, அடுத்து டாக்ஸின் எங்கே உள்ளது, அடுத்து இன்ஃப்ளமேஷன், அதாவது சில இன்ஃப்ளமேஷன், அதாவது தன்மைகள், மற்றது ஒவ்வொரு ஓர்கன்களும் என்ன நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது, தொழிற்படுகின்றது என்பதையும் அதில் அறிகுறிகளையும் நாங்கள் கண்டு இதிலிருந்து சில நோய்களை எப்படி நாமல் அறிந்து ஒரு முன்கூட்டி ஒரு வைத்தியரிடம் போகும் முன் நம்முடைய உடம்பை தானே தற்பாதுகாத்து கொள்வது தான் இந்த இரிடியாலஜி நோக்கம், ஐரிஸ் அனலைசிஸ். அதாவது இந்த ஐரிஸ் எனப்படுகின்ற அந்த அங்கத்தை, அதாவது உறுப்பினை பயன்படுத்தி நாங்கள் உடலில் இருக்கின்ற பல சிஸ்டங்கள், அதாவது பல உறுப்புகள், அங்கங்கள், இதனுடைய செயற்பாடுகள், இதில் இருக்கின்ற பிரச்சனைகள், இதை பற்றி அறிய முடியும். இதற்கென்று ஒரு அட்டவணை இருக்கிறது என்று நீங்கள் அந்த அட்டவணையை காட்டினீர்கள். இந்த அட்டவணை மூலமாக நாங்கள் உடலில் உள்ள அங்கங்களை ஆராய்கின்ற ஒரு வகையான ஒரு விஞ்ஞானம் தான் இந்த இரிடாலஜி என்று கூறியிருக்கின்றீர்கள். அதிலும் பார்க்க போனால் இதில் வலப்பக்கம் ஐரிஸை, இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கு ஒரு ஐரிஸை எடுத்துக்கொண்டால் இந்த படமாக தெரிகின்றது. அதே நேரத்தில் மற்ற ஐரிஸை எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரி இருக்கின்றது. இதே போன்று மற்றதை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், இதில் கலர்கள் வித்தியாசமாக இருக்கின்றது, இதில் செட்டப்பும் வித்தியாசமாக இருக்கின்றது. இதேபோல் மற்ற படத்தை பாருங்கள், வித்தியாசமாக. இதற்கு ஒவ்வொன்றுக்கு நாங்கள் காரணங்கள் உங்களுக்கு நான் தற்போது கூறுவேன், நீங்கள் சில விஷயங்கள் கேட்டீங்கள் சொன்னார்.
ஆமாம், நீங்கள் 4 படங்கள் இப்பொழுது காட்டினீர்கள். 4 வித்தியாசமான அமைப்புகளில் ஆமாம். இந்த ஐரிஸ் அந்த கதிராளிகள் காணப்பட்டன. அதுக்குரிய காரணங்களை நாங்கள் எதற்குரிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம் என்று நீங்கள் குறிப்பிட விரும்புவது போல் தெரிகிறது எனக்கு. ஆமாம். அப்படித்தானே? சொல்லுங்க. ஆம் டாக்டர். இந்த கதிராளியை பார்க்கும்போது இந்த கதிராளியில் பல ரவுண்ட் ஆகவும் ஓவல் ஷேப்லையும் பல பல இடங்களில் பாருங்கள் மிகவும் நெருக்கமில்லாத ஒரு இடைவெளியான நெட் ஷேப்பில் இது இருக்கின்றது. ஆகவே இவர் இந்த ஐ சிஸ்டத்தை கொண்டு கதிராளியை கொண்டு வைத்து நாங்கள் அவருடைய உடம்பில் உள்ள இம்யூன் சிஸ்டத்தையும், அதாவது அவருடைய நோய்கள் எப்படி குயிக்காக அல்லது நீண்டகால நோய்கள் இருக்கின்றதா என்பதை அறிவதற்கு அவருடைய பலத்தை, அதாவது அவருடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் இதை அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அடுத்த படத்தை பார்க்கும்போது இங்கு பாருங்கள், இது அதிலிருந்து வித்தியாசமாக காணப்படுகின்றது. இந்த படம் அந்த நெட்வொர்க் மிக நெருக்கமாக இருக்கின்றது. ஆகவே இவர் அதைவிட மிகவும் கூடுதலான இம்யூன் சிஸ்டத்திலும் ஸ்ட்ரென்த்தாகவும் நோய்கள் வருவதற்கு மிக குறைவாகவும் காண்பிக்கின்றது இந்த எதிராளி. ஆகவே இரண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அடுத்த படத்தை பார்க்கும்போது இதில் மிகவும் மிகவும் குறைந்த இடைவெளி காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இவருடைய நோய் வருவது மிகவும் குறைவாக காணப்படலாம். இது ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆளுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் ஒரு ஸ்ட்ரென்த் கான்ஸ்டிடியூஷனல் இதையும் ஸ்ட்ரென்த் லெவலையும் அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே ஒரு கதிராளியை வைத்து அவருடைய உடம்பினுடைய பலன்களையும் அவருடைய ஸ்ட்ரென்த்தையும் அறிவதற்கு இந்த கதிராளி ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. எங்களுக்கு ஜென்ரலாக பயாலஜிக்கல் எனர்ஜி வேல்யூ என்று சொல்லுவோம். இது எப்படி அவர் ஸ்ட்ரென்த் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்த்தை நாங்கள் அறிவதற்கு ஒரு 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 ஃபெஸ்ட் ஒரு 8ஆக இருக்கின்றது. அதாவது நீங்கள் காட்டிய படங்களின் படிக்கு அந்த கதிராளிகளில் காணப்படுகின்ற அந்த தசை, உண்மை சொல்லப்போனால் அவருடைய தசைகள் தான் சிறிய சிறிய மளமளப்பான தசைகள் என்று சொல்வார்கள். அந்த தசைகள் விரிவதும் சுருங்குவதும் மூலமாகத்தான் ஒளி கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதுதான் எங்களுக்கு தெரிந்த விடயம். அதில் காணப்படுகின்ற இடைவெளிகளை பொறுத்து அவரவருடைய நோய் எதிர்ப்பு சக்திகளும் நோய்களும் வித்தியாசப்படும் என்று குறிப்பிட்டீர்கள். அதிகமான இடைவெளிகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவும் பிரச்சனைகள் கூடவாகவும் இருக்கும். அடுத்தது அந்த இடைவெளிகள் குறைகின்ற பொழுது, அதாவது வலைகளின் அந்த கண்கள் அதனுடைய இடைவெளிகள் குறைகின்ற பொழுது நோயாளியினுடைய சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் என்று நீ குறிப்பிடுகின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் கவனிக்கலாம் டாக்டர், இது எப்படியான நோய்களை இதன் மூலமாக எங்களால் அடையாளம் காண முடியும் என்று? நல்ல கேள்வி இது. இன்று உலகத்தில் கூடுதலானவர்கள் மிகவும் குரோனிக் டிசீஸ், அதாவது நீண்ட நாட்பட்ட நோய்களால் கூடுதலான ஆட்கள் சஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு சர்ஜரி களுக்கு இந்த அனலைசிஸ் மிகவும் தூரத்தில் வைக்க வேண்டியது. இதை நாம் கண்ணால் அறிய முடியாது கதிராளியினால். அதாவது நாள்பட்ட நோய் என்று சொல்லும்போது கெஸ்ட்ரைட்டிஸ், கெஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், கோலோன் ப்ராப்ளங்கள், அதாவது மிக்ரேன் ஹெடேக், அதாவது இறப்பைடு சம்பந்தப்பட்டது, குடலுடன் சம்பந்தப்பட்டது, நீண்ட அதாவது ஒற்றை தலைவலி, ஆர்த்தரைட்டிஸ்கள், வாத நோய்கள் மற்றும் உடம்பில் மெட்டாபாலிசம் டிஸார்டர்ஸ்கள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மற்றது அவர் தூக்கமின்மை, சமீபாட்டு பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், நரம்பு தளர்ச்சி, இப்படியான நீண்ட நாட்கள் நோய்களுக்கு மிகவும் ஒரு உதாரணமாகவும் ஒரு ஒத்தாசியமாக இது இருக்கின்றது. இந்த கதிராளியை அனலைஸ் பண்ண நான் பல கேஸுகளை நான் இந்த கதிராளியை வைத்து ஸ்பாட் டயக்னோஸ் செய்து பார்த்தும்போது மிகவும் ஒரு திறமையான ஒரு அனலைஸ் சிஸ்டமாக தான் நான் இது விளங்குகின்றது. இன்று யூரோப் கண்ட்ரிகள், வெஸ்டர்ன் இதுகளெல்லாம் மிக கூடுதலாக நேச்சர் வே ஆஃப் லைஃப் என்று அவங்கள் இந்த கெமிக்கல்களை விரும்பாதார்கள் இந்த நேச்சர் லைஃபை மிகவும் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு அனலைசிஸ் செய்து அவங்களுடைய வைத்தியத்தை அந்த டாக்டர் எப்படி அவர் சூஸ் பண்ண வேண்டும் சூஸ் பண்ணி அதிலையும் அது மாற்றுமுறை வைத்தியத்தில் இந்த
நோய்களுக்குரிய குணப்பாடுகளுக்குரியதும் தீர்ப்பதற்குரியதும் இல்லாவிட்டால் அவங்களுடைய வெஸ்டர்ன் டாக்டரை நாடுவார்கள். அதிலேயும் ஃபெயிலியர் ஆனால் அவங்கள் மாற்றுமுறை வைத்தியத்துக்கு வாழ்கின்றார்கள். ஆகவே 2 பேரும் ஒரு சகோதர இனத்தில் தொழில்பட்டால் நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இந்த மாற்றுமுறை வைத்தியத்தில் இந்த கதிராளியை வைத்து நோயை அறிவது. அதாவது பலவிதமான நாட்பட்ட நோய்களை அடையாளம் காண்பதற்கு இந்த வைத்திய முறை அல்லது இந்த முறை உண்மையில் வைத்திய முறை என்று குறிப்பிடுவதை விட நோய்களை அடையாளம் காணுகின்ற அதாவது டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அல்லது ப்ரொசஸ் சொல்லலாம். இது என்ன, அதாவது நோய் நிர்ணயம் செய்கின்ற ஒரு வழி நாட்பட்ட நோய்களை இதன் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பிட்டீர்கள். இதில் இந்த நாட்பட்ட நோய்கள் குறிப்பிடும் பொழுது முக்கியமாக இருக்கின்ற பிரச்சனை அந்த நீரிழிவு, மற்றது இரத்த அழுத்தம், கூடிய இரத்த அழுத்தம். இது ரெண்டையும் பற்றி நான் நினைக்கிறேன். இவை ரெண்டும் கண்களில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் டாக்டர் நீங்கள் கேட்ட கொஷன் மிகவும் விரும்பத்தக்கது. இது எங்களுடைய கதிராளியை வைத்து நோயை அறிவதில் ஒரு சார்ட் ஒன்று இருக்கின்றது. அந்த சார்ட்டில் அது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் முக்கியமாக அந்த பேங்க்ரியாஸ் ஏரியா ஆஃப் ஓர்கன் ரைட் சைடில் தான் ப்ரொமினன்ட் இருக்கின்றது. ரைட் சைடில் அந்த ஓர்கன் ஏரியாவை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் ஓர்கனை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வைத்து இந்த நோய்களுக்கு ஒரு டிட்டர்மைன் பண்ணலாம் என்று பார்த்த உடனே நாங்கள் இதை கம்ப்ளீட்டாக எங்கள் மாற்றுமுறை வைத்தியத்தினால் டயபெட்டிக் நீராழிவு என்பதை சோப்படுத்துவது மிக கடினம். ஆனால் சில டயட்டரி அட்வைஸ்கள், நியூட்ரிஷன் அட்வைஸ்களையும் லைஃப் ஸ்டைல்களையும் கொண்டு வைத்து சில ஒரு அளவுக்கு நாங்கள் எக்ஸசைஸ் அண்ட் ப்ரோக்ராம் இதுகளை வைத்து சில அளவுக்கு நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். மொழியை கம்ப்ளீட்டாக அலோபதி மெடிசனிலிருந்து சேஞ்ச் பண்ண முடியாது என்றுதான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்த ஒரு முடிவு. அதாவது நான் உண்மையில் நான் எதிர்பார்ப்பேன் என்று சொன்னால் இந்த முறையை பயன்படுத்தி அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதாவது எப்பொழுது நாங்கள் திரை அதனை பரிசோதனை செய்வதன் மூலம் தான் என்னுடைய தாக்கங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது. இது இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கதிராளியை பற்றி. கதிராளியை வைத்துக்கொண்டு இந்த நோயினுடைய தன்மை அல்லது அதனுடைய விளைவுகள் இது சம்பந்தமாக எங்களால் அறிந்து கொள்ள முடியும் நினைக்கிறேன். எஸ் டாக்டர். இப்போ உதாரணமாக ஒரு டயபெட்டிக் ஒரு ஆளுக்கு நீராழிவு வந்தால் பல காம்ப்ளிகேஷன் ஒரு லேட்டர் பார்ட்டில் வரலாம். ஆகவே அவர்களுக்குரிய ஃபீட்டில் இல்லது நரம்புகளில் இல்லது அவருடைய உடம்பின் பருமன்களில் மாற்றங்கள் எட்டும்போது ஒரு மெட்டாபலிக் சேஞ்சஸ் ஒன்று ஏற்படுது. அதை நாங்கள் இதில் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து அதற்கு எப்படி ஒரு ப்ரிவென்ஷன் செய்யலாம் என்றதை எங்களோட வைத்தியத்தில் நாங்கள் சில குறிப்பிட்ட மருந்துகள், இயற்கைமுறை வைத்திய மருந்துகள், அதே நேரத்தில் நாங்கள் சில அட்வைஸுகள், சில யோகா அட்வைஸுகளும் நாங்கள் செய்வது டயபெட்டிக்கு மிகவும் ஒரு திறமைதான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இதிலிருந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண என்பது ஒரு கொஷன் மார்க். கியூர் பண்ணுறதை விட உண்மையில் அதாவது அந்த நோயை இல்லாமல் செய்வது என்பது சிகிச்சையுடன் சம்மந்தப்பட்டது. ஆமாம். இது நாங்கள் நோய் நிர்ணயம் சம்பந்தமாகத்தான் இப்பொழுது நான் அதிகமாக இந்த இரிடாலஜி பிரயோசனப்படுகின்றது என்று குறிப்பிட்டீர்கள். நாங்கள் அந்த இப்பொழுது பார்க்கலாம், இந்த இரிடாலஜி என்கின்ற அந்த பகுப்பாய்வு முறையில் அல்லது நோய் நிர்ணயம் செய்கின்ற முறையில் நீங்கள் எப்படியான உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள்? இதற்கு பலவிதமான டெக்னாலஜி கேமரா உண்டு. அதை நான் உங்களுக்கு படத்தில் இப்போது காட்டுவேன், நீங்கள் பாருங்கள். இதற்கு தேவையான ஒரு பேசிக் இரிடியோலஜிக்கு தேவையான ஒரு பென்டாஜ் மேக்னிஃபையிங் கிளாஸ் மினிமம் 10x, மாஸ்டர் இரிடியோலஜி சார்ட் அண்ட் பென்சில் அண்ட் பென், தட் இஸ் நார்மல் பர்சன். இது ஒரு லைட் ஒன்று இருக்குது, லென்ஸ் இருக்குது, 10x லென்ஸ். இதை கொண்டு நாங்கள் பேசிக்காக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இரிடியாலஜி லைக் எ கன்சல்டன்ட் we have another technology, ஒரு க்ளோஸ் அப் கேமரா லென்ஸும் சைட் லைட்னிங் லேம்ப் மாதிரி ஒன்றுமே. இங்கே பாருங்கள் இந்த படத்தை. இது ஒரு ஐ இரிடியாலஜிஸ்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன இதில் வைத்து நம்மளுடைய
நாடி இதை வைத்து ஒரு கண்கள் இதை முன்னு முன்னேற்றி அல்லது forehead அல்லது ஃபோஹெட் இதை வைத்து முன்னேற்றி. அந்த முன்னிட்டு அதை முகத்தை வைத்து உங்களுடைய கண்களை நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கவும் இந்த கேமராவை வைத்து நாங்கள் பலவிதமான இதுகளை அறியக்கூடியதாக இருக்கின்றன. இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமரா. தீஸ் ஆர் நவ் த ப்ரெசன்ட். இந்த கேமரா தான் நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு மைக்ரோவேவ் கூட நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதை நாங்கள் எப்படி ஒரு நார்மல் கேமராவில் நாங்கள் எப்படி செக் பண்ணுறதையும் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பென் டோர்ச்சை வைத்து கேமராவை வைத்து ஐரிஸை வலப்பக்கம் இடப்பக்கம் எப்படி நாங்கள் இதில் எந்த விதமான கெமிக்கலும் ஒன்றுமே நாங்கள் யூஸ் பண்ணவில்லை. நார்மலாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதை வைத்து இந்த கேமரா ஐரிஸ் கேமரா அல்லது ரேடியாலஜி கேமரா என்று கூறுவோம். இதனை வைத்து அந்த கதிராளியை நீங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் இரு பக்கமும் இரண்டையும் பரிசோதிப்பதன் மூலமாக நோய்களை நிர்ணயம் செய்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது பேசலாம், இது எந்த அளவு பிரபல்யமாயிருக்கிறது. எஸ் டாக்டர். இன்று யூரோப் கண்ட்ரியில் பிரான்ஸ், ஜெர்மன், யூகே, கனடா, ஆல் த வெஸ்டர்ன் கண்ட்ரிலெலாம் யூனிவர்சிட்டியில் ஒரு பார்ட் ஆஃப் மெடிசினில் இது ஒரு டெக்னாலஜியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசனில் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக எப்படி ஒரு அனலைஸ் பண்ணலாம்ன்றது இது எஜுகேஷனை இன்றைக்கி யூனிவர்சிட்டிகளில் கொடுக்காங்க. அதே நேரத்தில் இது வெஸ்டர்ன் கண்ட்ரிகளில் மிகவும் கூடுதலாக பிரபல்யமாக வந்து கொண்டிருக்கிறது. பட் இருந்தாலும் இது